நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மத்திய அரசு இந்த புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ராஜேஷ், தொடர்ந்து இதனால் என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படும், அது தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நிச்சயம் தேவைப்பட வேண்டிய ஒன்று என்பது பெரும்பான்மை அரசியல் கட்சிகளுடைய கருத்தாக இருக்கிறது. காரணம், இங்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பல சலுகைகள் கிடைக்கின்றது. எனவே அந்த சலுகைகள் முழுமையாக கிடைக்க வேண்டுமானால், அனைத்து தரப்பினருக்கும் கிடைக்க வேண்டுமானால் அனைவருடைய அந்த எண்ணிக்கை எண்ண வேண்டியது அவசியமாகிறது. எந்தெந்த சமூகம், எந்தெந்த சாதி, எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களுடைய பொருளாதார நிலை என்னவாக இருக்கின்றது, எந்த சமூக மக்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள், எந்தெந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொருளாதாரத்தில் இன்னும் நலிவடைந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கண்டறிய வேண்டியது அவசியம். மத்திய அரசு வழக்கமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை மட்டும் நடத்துவார்கள். அதே நேரத்தில் பட்டியலின மக்களுக்கு மட்டும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும். ஏனென்றால் நாடு முழுவதும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், எஸ்சி எஸ்டியில எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற விவரங்கள் தெரியும் போது அதற்கு ஏற்ப திட்டங்கள் தீட்டப்படுவது வழக்கம். ஏற்கனவே அவர்கள் இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு இல்லை, இன்னும் இடஒதுக்கீட்டினுடைய அந்த எண்ணிக்கையை அளவை உயர்த்த வேண்டும் என்பது பலருடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலையிலே மத்திய அரசே அதிகாரப்பூர்வமாக ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திவிட்டால் இதற்கான அந்த தேவை என்பது சரியாகிவிடும். ஒரு சரியான கணக்கு நம்மிடம் கிடைத்துவிடும். எனவே ஒரு டேட்டா கையில் இருந்தால் அதன் மூலமாக பின்தங்கிய சமூகங்களுக்கு தேவையான இடஒதுக்கீட்டை கொடுக்க முடியும். இடஒதுக்கீடு கிடைப்பதன் மூலமாக தமிழகத்தில் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய, இன்னும் வாழ்க்கையில் கல்வி பெறாத, இன்னும் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையாத பல சமூகங்கள் இதன் மூலமாக முன்னேறும் என்பது பல ஆய்வறிஞர்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. ஏற்கனவே நமக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது எல்லாமே மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்புகள் எடுக்கப்பட்டு ஆங்கிலேயர் காலத்திலே எடுக்கப்பட்டதாக தரவுகள் இருக்கின்றது. அது போன்ற பல தரவுகளை வைத்துதான் இந்த இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது வழங்கப்படக்கூடிய அந்த இடஒதுக்கீடு என்பது பல முந்தைய ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட பழைய தரவுகளை வைத்துதான் இந்த இடஒதுக்கீடு தற்போது நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் தற்போது அதில் சில சமூகங்கள் முன்னேறி இருக்கிறது, ஒரு சில சமூகங்கள் இன்னும் பின்தங்கி இருக்கின்றது. அவர்களுக்கு முழுமையாக இன்னும் கல்வி கிடைக்கவில்லை, பள்ளி படிப்பை கூட தாண்டாத பலர் இருக்கின்றார்கள், முழுமையாக உயர்கல்விக்கு செல்லாத பின்தங்கிய மக்கள் பலர் இருக்கிறார்கள். இப்படி எந்தெந்த மாநிலத்தில், எந்தெந்த மாவட்டத்தில், எந்தெந்த சமூகங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது என்பதை கண்டறிவதற்கு நமக்கு இது அவசியமாகிறது. எனவே சாதிவாரி கணக்கெடுப்பை முழுமையாக நடத்தி அதன் மூலமாக ஒரு டேட்டா தயாரிக்கக்கூடிய பட்சத்திலே அதன் மூலமாக இனி மத்திய மாநில அரசுகள் அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப, அவர்களுடைய கல்வி மற்றும் பொருளாதார நிலைக்கு ஏற்ப திட்டங்களை தீட்டி செயல்படுத்த வசதியாக இருக்கும். எனவே ஒரு லேட்டஸ்ட் கேஸ்ட் சென்சஸ் வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார்கள். எனவே அந்த அடிப்படையிலே தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் கொடுத்து வந்த அந்த அழுத்தத்தின் காரணமாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. விரைவில் இந்தியா முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும், மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பும் நடைபெற இருக்கின்றது. எனவே இது அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் பதிவாகி இருக்கின்றது. எனவே இனி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் புள்ளிவிவரத்தின் அடிப்படையிலே இடஒதுக்கீடும் மற்ற சலுகைகளும் வழங்கப்படும் போது அனைத்து தரப்பு மக்களும் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். இனி சமுதாயத்தில் அந்த ஏற்றத்தாழ்வு போன்றவை குறைக்கப்படுவதற்கான, அதை இன்னும் அடிமட்டத்தில் கொண்டு வருவதற்கான அந்த வாய்ப்புகள் உருவாகும். எனவே அடித்தட்டு மக்கள் மேலே உயர்வதற்கும், ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் மேலெழும்பி வருவதற்கும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு முறை ஒரு பெரிய துணையாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு எதிர்பார்க்கப்படுகிறது.